ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தன்னைய பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணத்தை கொண்டு தான் மற்றவங்க எல்லாரை விட பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணவம், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட இருக்கிறது தான் இந்த ஈகோ அப்படிங்கிறது. இந்த ஈகோ உறவுகளை அழிக்கும், நட்பு அழிக்கும். ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றீங்க அப்படின்னா அங்க சக ஊழியர்கள் கூட இருக்கிற அந்த நல்ல உறவுகளை அழிக்கும். இது மூலமா உங்க முன்னேற்றம் தடைப்படும், உங்க முன்னேற்றத்தை அது கெடுக்கும், உங்க சந்தோஷத்தை கெடுக்கும். இதுதான் ஈகோ அப்படிங்கிறது. அந்த ஈகோ இல்லாம அந்த ஈகோவை தவிர்க்கிறதுக்குன்னு ஈஸியான வழிகள் நிறையவே இருக்கு. அந்த வழிகள் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், உங்கள்கிட்ட நீங்க நேர்மையா இருங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை ஒத்துக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணி திருத்திக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க தான் எப்பவுமே பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு நினைப்புல இருந்தீங்க அப்படின்னா உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியாது, நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. நம்மள்ட்ட யாராவது ஒருத்தவங்க குறைகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த குறைகளை அக்செப்ட் பண்ணி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படி இம்ப்ரூவ் பண்ணாதான் நம்மளால ஜெயிக்க முடியும். ரெண்டாவது, ஒரு ரிவார்ட்ஸ், எதிர்பார்ப்புகள் இல்லாம நம்ம வேலையை செய்யணும். கடினமா உழைச்சு அதுல ஒரு ரிவார்ட்ஸ் கூட நமக்கு இல்ல, ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கூட இல்ல, யாருமே நம்மள பாராட்டல அப்படின்னா கூட உண்மையிலே நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷன் இல்ல ஒரு ரிவார்ட்ஸ் இது எதுவுமே யோசிக்காம, இது எதையுமே கவனத்துல செலுத்தாம, கவனத்துல எடுத்துக்காம வேலையை எப்படி கவனமா செய்யறது, வேலையை எப்படி நல்லா செய்யறது அப்படிங்கறதுல மட்டும் நம்மளுடைய கவனத்தை நம்ம வைக்கணும். மூணாவது, ஒரு போன் விலை உயர்ந்ததா இருக்கும், இல்ல ஒரு வாட்ச் விலை உயர்ந்ததா இருக்கும். மற்றவங்க முன்னாடி நம்ம பெரிய ஆளு அப்படிங்கறத காமிச்சுக்கிறது அந்த விலை உயர்ந்த போன் இல்ல வாட்ச் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படாம தான் இருக்கும். இருந்தாலும் நம்மளுடைய ஸ்டேட்டஸை காமிச்சுக்கிறதுக்காக அதை வேணும்னே வாங்குவோம். இதெல்லாமே நம்மளுடைய ஈகோவை இன்னும் அதிகம் படுத்தும். அதனால இதெல்லாம் நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. ஹம்பிளா இருங்க, பணிவா இருங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சா கூட பணிவா இருங்க. ஏன்னா நம்ம எப்ப சரிக்கு கீழே விழுவோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. அதனால பணிவு ரொம்பவே அவசியம். வெற்றியும் தோல்வியும் கலந்ததுதான் வாழ்க்கை. ஒரு வெற்றி கிடைச்ச உடனே ஈகோ பிடிச்சு நம்ம தான் பெரிய ஆளு அப்படின்னு நம்ம இருந்தோம் அப்படின்னா சீக்கிரமே சறுக்கி நம்ம தோல்வியில விழுந்துருவோம். அதனால பணிவா ஹம்பிளா இருங்க. forget the past. நம்மள சில பேர் பழைய வெற்றிகளை பல வருஷமா நினைச்சிட்டு இருப்போம். ஒரு ப்ரொமோஷன் ஆகிறோம் அப்படின்னா அதையே பல மாசம் நினைச்சு அந்த வெற்றியில மிதந்துட்டு ஊறி போயிருப்போம். அப்படி இல்லாம ப்ரொமோஷன் ஆனதுக்கு அப்புறம் இப்ப எப்படி ஒர்க் பண்றோம், ஃபியூச்சர்ல நம்ம எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கறதுல நம்மளுடைய எண்ணங்களை வைக்கணும். 10th ஒரு ஸ்டூடெண்ட் ஹை மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க அதை 10th மறந்துட்டு 11th 12th எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத பார்த்தாங்க அப்படின்னா தான் 11th 12th ஹை மார்க்ஸ் எடுக்க முடியும். இல்ல நான் 10th சூப்பர் மார்க்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன் அப்படின்னா 11th 12th நான் கண்டிப்பா மார்க்ஸ் கம்மியா தான் ஆவேன். ஆறாவது, அனாவசியமான விஷயங்கள் வேண்டவே வேண்டாம். நிறைய பேர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு அதுக்காக ஓடுவாங்க. நிறைய பேர் கோடியா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்துக்கு பின்னாடி ஓடுவாங்க. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சில லட்சங்களை கூட அவங்க செலவு பண்ணாம அதை கூட அனுபவிக்காம இருப்பாங்க. நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமானது அழகான அருமையான ஒரு குடும்பம், உண்ண உணவு, ஆரோக்கியமான உடல்நிலை, தங்கறதுக்கு ஒரு இடம், உடுத்த உடைகள், இவ்வளவுதான். இதை விட்டுட்டு நம்ம ஈகோவை அதிகரிக்கிறதுக்காக, தன்னை பெரிய ஆள் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக ஆடம்பரமான கார்ஸ் அதுக்கு பின்னாடி போறது, ஆடம்பரமான வீடு இதுக்கு பின்னாடி போறது அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இது அவங்களுடைய ஈகோவை ரொம்பவே அதிகரிக்கும். இது நம்ம நிம்மதியை பெரிய அளவுல கெடுக்கும், நம்ம சந்தோஷத்தை பெரிய லெவல்ல கெடுக்கும். அது மட்டும் இல்லாம இது தான் அப்படிங்கிற ஒரு ஈகோவை ரொம்பவே அதிகரிச்சு விட்டுரும். சோ நமக்கு லைஃப்ல நம்ம தேவையான விஷயங்கள்ல மட்டும்தான் நம்மளுடைய கவனத்தை செலுத்தணும். மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஒருத்தவங்களை நீங்க சின்னதா பாராட்டினா கூட அது அவங்கள நாள் ஃபுல்லா சந்தோஷமா வச்சுக்கும். மற்றவங்களை நீங்க பாராட்டுறீங்க, அப்ரிஷியேட் பண்றீங்கன்னா அது தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்கள்கிட்ட இருந்து நீக்கிடும். உங்க மனசை மாத்தி உங்களை ஒரு பிளசண்டான ஒரு ஆளா அது மாத்திரும். நம்மள பல பேர் ஈகோ தப்பானது அப்படிங்கறதே தெரியாம நான் என் இஷ்டத்துக்கு தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நம்மள பல பேர் இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. தன்னை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்க ஒரு ஆளு கிட்ட யாருமே நெருங்க மாட்டாங்க. சோ இந்த வீடியோல நம்ம சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஈகோவை உங்களால தவிர்க்க முடியும். சோ நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எதை பத்தியாவது பேசணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. சோ அடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். பை.